இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேன் பிளேயர்ஸ் பயங்கர ஃபார்மில் இருக்காங்க. யார் யார் அந்த பிளேயர்ஸ்லாம் பயங்கரமாக நாக் ஆனது மற்றும் நம்ம கிவிஸ் வந்து இன்ஜுரியில் இருந்திருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாங்களா, இன்னும் ரெக்கவர் ஆகலையா, மற்றும் நம்ம ஜட்டு டோனியோட ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் எங்கே நடந்துச்சு, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சமீர் விஸ்விலேருந்து ஆரம்பிப்போம். இவர் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் பொழந்துட்டாருன்னு சொல்லலாம். 300 ரன்னு 266 பாலில், இதில் 33 ஃபோர்ஸு 12 சிக்ஸ் தான். ஸோ பயங்கரமான நாக்கு. ஐபிஎல் 2024 பயங்கரமாக ஆடுவார்னு எதிர்பார்க்கலாம். இவரை வந்து பிளேயிங் 11 ட்ரை பண்ண சான்சஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இவரும் பயங்கர நாக்கு ஆடி இவரும் பிளேஸை தக்க வச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம கிவிஸ் பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரியில் இருந்தாங்களே, டேரி மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே. இதில் பொறுத்த வரைக்கும் டேரி மிச்சலும் ரச்சின் ரவீந்திராவும் இவங்க நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு இது டெஸ்ட்டு ஆடுறதுக்கு 2 பேரும் ஃபுல்லி ஃபிட் ஆகிட்டாங்க. நம்ம டெவன் கான்வே வந்துட்டு பால்ஸ் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் வந்து ரெக்கவர் ப்ராசஸில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இன்னும் அவர் வந்து ஃபுல்லி ஃபிட் ஆகலை. டெவன் கான்வே பொறுத்த வரைக்கும் எப்படியும் நம்ம ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக ஃபிட் ஆயிடுவார் தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஃபிட் ஆயிடுவார் கைஸ். மார்ச் 20 தானே ஆக போகுது, இன்னும் ஒரு 20 டேஸ் கேப் இருக்கிறனால மேக்ஸிமம் இவரும் கான்வே ஃபுல்லி ஃபிட் ஆகினது. ஏன்னா மைனர் இன்ஜுரியில் தான் ஃபிங்கரில். இவரை வந்துட்டு பால்ஸ்லாம் அதிகமாக ஆடக்கூடாது நெட்ஸில் அது மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ ஒரு 1 வீக் அது மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் இவர் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. மிச்சபடி இவரும் ஃபுல்லி ஃபிட் ஆக சான்ஸ்கள் இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்தது பார்க்குறீங்க, இவங்களோட காம்போ யோசிச்சு பாருங்கள். மிடில் ஆர்டர் காம்போ சிவன் டுபே, டேரி மிச்சல், சமீர் விஸ்வி. ஸோ பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் காம்போ. இதில் சமீர் விஸ்வி அண்டர் ரேட்டடாக இருக்கார். டேரி மிச்சல், சிவன் டுபே பற்றி நம்மளுக்கு தெரியும். சிவன் டுபே போன வருஷமே பிறந்து கொடுத்தாரு. ஸோ இவரும் பயங்கரமாக வந்துடுவார்னு நினைக்கிறோம். பார்ப்போம். பங்கமாக இருக்குது நம்ம சிஎஸ்கே பார்த்தா. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் 2024 பயங்கர எக்ஸைட்டடாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம பவுலரில் ஒருத்தர் வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு. யார் அவர்? அதாவது இந்த ட்ராஃபியில் ஹையஸ்ட் ஸ்கோரான 123 அடிச்சிருக்காரு. அதுவும் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன், நம்பர் 11 பேட்ஸ்மேன் ஓட ஹையஸ்ட் ஸ்கோர் இப்போ வச்சிருக்கிறது துஷால் தேஷ்பாண்டே தான். ஒரு 123 நாக்கு ஆடி இருக்காரு. இதுவும் இவர் கூட சேர்ந்த ஆடிய பார்ட்னரும் அவரும் தான் பயங்கரமாக ஆடியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு 200 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப்பே அமைச்சிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது கைஸ். ஸோ நம்மளோட பிளேயர்ஸ் வந்து பவுலிங்கில் மட்டும் ஸ்பெஷல் இல்லை, பேட்டிங்லேயும் ஸ்பெஷல்னு காமிச்சிருக்காங்க. சமீர் விஸ்வி ஒரு பக்கம் 300 அடிக்கிறாரு, இவர் ஒரு பக்கம் 100 அடிக்கிறாரு. ஸோ பயங்கர இம்பேக்டாக காட்டுறாரு. போன வருஷமே நம்ம இம்பேக்ட் பிளேயராகட்டம் வந்துட்டு இருந்தார். ஸோ இந்த வருஷம் பயங்கர இம்பேக்டிங் காமிச்சிட்டு இருக்கனால இவரும் நம்ம லைனப்ஸ்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறனால. ஸோ பார்ப்போம் கைஸ். இந்த வருஷம் ஐபிஎல் வந்து பிளேயிங் 11 பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ யாரை செட் பண்ண போகிறாங்க அது வந்து தலைவன் முடியல தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஜட்டு வந்துட்டு டோனியோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தார். அது இல்லாமல் டோனியோட ஃபோட்டோவும் நம்மளுக்கு ரீசெண்டாக கிடச்சிது. 2 பேரும் மாற்றி எடுத்துக்கிட்டாங்களான்னு அது தெரில. ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இவர் ஃபார்ம் ஹவுஸ் முன்னாடி இவ்வளோ பெரிய கேட்டு போட்டிருந்தாங்க. அதில் போய் நம்ம தலைவன் ஜட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ மிச்சப்படி எதுவும் பெருசாக இல்லை கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் ஏதாச்சும் மேலும் ஏதாவது அப்டேட்ஸ் சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சப்படி அவ்வளோதான். பை கைஸ்.